ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி கம்ப்ளைன்ஸஸ்ல இந்த எம்எஸ்எம்இ கம்ப்ளைன்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இயர்லி கம்ப்ளைன்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் 24, 25க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எம்எஸ்எம்இ பேமெண்ட்ன்றது அதாவது செக்ஷன் 43 பி சப்செக்ஷன் ஹெச்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ க்ளோசிங் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 24, 25 கம்ப்ளைண்ட்ஸ் வித் செக்ஷன் 43 சப்செக்ஷன் ஹெச் ஃபார் எம்எஸ்எம்இ பேமெண்ட். செக் யுவர் கிரெடிட் நவ். ஸோ ஓகே. இது ஆக்சுவலா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எம்எஸ்எம்இ கஸ்டமர்ஸ் யாராச்சும் உங்ககிட்ட இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேமெண்ட்ஸ் வந்து வித்தின் 45 இல்லனா 15 டேஸ்க்குள்ள வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிரணும். ஸோ அதுதான் வந்து இந்த செக்ஷன். ஸோ வித் இந்த ஃபினான்ஷியல் 24, 25ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிசினஸ் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகப்போகுது. ஸோ இதுக்குள்ள யார் யாரெல்லாம் இந்த செக்ஷன் 43 பி சப் கிளாஸ் ஹெச்ல வந்து யார் யாரெல்லாம் உங்களுக்கு வராங்களோ, அதாவது மைக்ரோ அண்ட் மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் மட்டும்தான். மீடியம் வந்து இதுல வந்து கவர் ஆகாது. ஸோ இந்த 2 கஸ்டமர்ஸ் யாராச்சும் உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னும்போது, நீங்க வந்து பேமெண்ட்ஸ் வந்து சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த செக்ஷன் 43 பி சப் கிளாஸ் ஹெச். Section 43B of Income Tax Act allows specified deduction only on the actual payment basis rather than accrual while pay other payment under Section 43B enjoy the benefit of deduction if paid before the due date of filing written under Section 133 1 subsection 1 of payment MSME does not qualify for this relaxation. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சம் ஒரு பர்ச்சேஸ் பண்றீங்க. ஸோ அந்த கஸ்டமர் வந்து அந்த சப்ளையர் வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அவரு வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோ அண்ட் ஸ்மால்ல வந்து இருக்காரு. மீடியம்ல இல்லாம மைக்ரோ அண்ட் ஸ்மால்ல வந்து இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் வந்து வித்தின் 45 ஆர் 15 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டா, இது வந்து சப்ஜெக்ட் டூ குவாலிஃபை. பட் இன் கேஸ் அது வந்து நீங்க பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணாம, நீங்க வந்து வித்தின் டியூ டேட்க்குள்ள ஃபைல் பண்ணி, அந்த பேமெண்ட் வந்து ஆயிருக்கு அப்படின்னும்போது, அது வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிஃபை ஆகாது. ஸோ கீ பொசிஷன் ஃபார் செக்ஷன் 43 ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா, எனி சம் பேயபிள் டு மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் பிலாங் த டைம் லிமிட் பிரிஸ்கிரைப்ட் அண்டர் செக்ஷன் 15 ஆஃப் எம்எஸ்எம்இ ஆக்ட். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டைம்லி தாண்டி அந்த செக்ஷன் 15 ஆஃப் எம்எஸ்எம்இ ஆக்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ, அதை தாண்டி நீங்க வந்து கொடுக்குறீங்க அப்படின்னும் போது, ஷால் பி allowable as a deduction only in the year of actual payment. அந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டைம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, 45 இல்லன்னா 15 இந்த டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்க வந்து ரிலீஸ் பண்ணல அப்படின்னும்போது, த பையர் ரிஜிஸ்டர் அண்டர் எம்எஸ்எம்இ ஆக்ட் இஸ் நாட் மேண்டேட்டரி. ஒன்லி த செல்லர் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் டினம்ஸ் அப்ளிகபிள். ஸோ பையர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் செல்லர் வந்து பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது தான் கம்பல்சரி. மீடியம் என்டர்பிரைஸா மீடியம் என்டர்பிரைசஸ் கிடையாது. ஒன்லி ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸா. ஸோ நீங்க இப்போ யாருக்காச்சும் ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னும் போது அந்த டைம்ல வந்து இது அப்ளிகபிள் ஆகும். நீங்க யாருக்காச்சும் சேல் பண்றீங்கன்னா அந்த டைம்ல வந்து இது அப்ளிகபிள் கிடையாது. ஸோ டிஃபைனிஷன் ஆஃப் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ். MSME classify the basis of investments in plant and machinery and equipments or annual turnover. ஸோ எம்எஸ்எம்இ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிளாஸிஃபை ஆகும்னா, ஒன்று உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட பிளான்ட் அண்ட் மிஷினரிஸில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இல்லைன்னா உங்கள் ஆனுவல் டேர்ன் ஓவர் வச்சு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ மைக்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1 crore நீங்கள் பிளான்ட் அண்ட் மிஷினரிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது நீங்கள் மைக்ரோவில் வருவீங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் ஆனுவல் டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 5 crores மேலே இருக்கு அப்படின்னும் போது அப் டு 5 crores இருக்குன்னா நீங்கள் வந்து மைக்ரோவில் வந்து வருவீங்க. ஸ்மால் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 10 crores வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். இல்லைனா அப் டு 50 crores உங்கள் டேர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் வருவீங்க. மீடியம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட்டு வெளியில போகுது அப்படின்னும் போது நீங்க எல்லாம் மீடியம் சைஸ் வருவீங்க. பேமெண்ட் டைம் லிமிட் அண்டர் எம்எஸ்எம்இ ஆக்ட் 2006ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் செக்ஷன் 15 ஆஃப் எம்எஸ்எம்இ ஆக்ட் 2016 there is no written agreement, payment must be made within the 15 days. ஸோ நீங்க எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லை அப்படின்னும் போது நீங்க வித்தின் 15 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்கான பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும். இன்கேஸ் இல்லை அப்படின்னும் போது அது வந்து டிசோல்வா ஆயிடும்.
இஃப் a written agreement is exit, the payment must be made within 45 days. ஸோ நீங்கள் வந்து இப்போ அக்ரிமெண்ட் ஏதோ அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்ற போது உங்களுக்கு வந்து 45 days வரைக்கும் டைம்ஸ் இருக்கு. இன்கேஸ் ஓவரலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவரலாக ஒரு 15 daysக்குள்ளே தரேன் அப்படின்னீங்கன்னா இது வந்து நோ அக்ரிமெண்ட்ல தான் வரும். நீங்கள் வந்து பிட்வீன் 15 daysக்குள்ளே தான் தரணும். அந்த டைமில் போய் நான் 45 daysக்குள்ளே கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் வந்து டிஸ்அலோவ் பண்ணிடுவாங்க. இப்போ நான் வந்து பேமெண்ட் வந்து நான் பண்ணலை அப்படின்ற போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில் டு பே வித்தின் திஸ் டைம் லைன்ஸ் ரிசல்ட் இஸ் இன்எலிஜிபிள் ஆஃப் டிடக்ஷன் அன்டில் த ஆக்சுவல் பேமெண்ட் ஆஃப் இயர். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணலை அந்த டைமுக்குள்ளே பண்ணலைன்னா அது வந்து டிஸ்அலோவ் பண்ணிடுவாங்க. எப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எடுத்துப்பாங்க. அதாவது டிடக்ஷன்ஸ்லாம் வந்து எடுத்துப்பாங்க. இம்பாக்ட் ஆன் டாக்ஸபிள் இன்கம். Payments made beyond the prescribed period because the part of the assessee taxable income of the financial year. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs வந்து நீங்கள் ஒரு சர்வீஸ் வந்து எடுத்துருக்கீங்க. உங்கள் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 lakhs இருக்குது. இதில் வந்து 3 lakhs சேர்த்துட்டா உங்களுக்கு 5 lakhs இருக்குது. பட் என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து டைம் லிமிட்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணாதனால இந்த 3 lakhஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அலோவாக பண்ணி உங்களோட இன்கமில் வந்து ஆட் பண்ணாங்கன்னா உங்கள் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 8 lakhs வந்துடும். ஸோ இந்த 8 lakhஸ்க்கு நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து இன்கம் டேக்ஸ் பேயபிள் வந்து ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டிஸ்அலோவ் பண்ணி இன்கமாக வந்து ட்ரீட் பண்ணிடுவாங்க. டிடக்ஷன் ஃபார் சச் எ பேமெண்ட் இஸ் ஒன்லி அலோட் இன் த இயர் வென் த பேமெண்ட் இஸ் ஆக்சுவலி மேடு. ஸோ நீங்கள் எப்போ அந்த பேமெண்ட் மேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கான டிடக்ஷன்ஸே வந்து அலோவ் பண்ணுவாங்க. லேட் பேமெண்ட் அட்ராக்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அட் 3 times ஆஃப் ஆர்பிஐ நோட்டிஃபை பேங்க் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆர்பிஐல என்ன நோட்டிஃபை பண்ணியிருக்காங்களோ அதுக்கான பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் டிஸ்அலோவ் அண்டர் செக்ஷன் 37. ஸோ இப்போ நீங்கள் வித்தின் டைம் லிமிட்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க எம்எஸ்எம்இ படி நீங்கள் வந்து எனக்கு 3 times வந்து எனக்கு பேங்க் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுங்க அப்படின்றாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் அதாவது டிலே ஆன் பேமெண்ட் டு எம்எஸ்எம்இ இஸ் கன்சிடர் பேனல் இன்ட்ரெஸ்ட் டிஸ்அலோவ் அண்டர் செக்ஷன் 37 படி பார்த்தீங்கன்னா டிஸ்அலோவ் ஆகுது. அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு வந்து டிஸ்அலோவ். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு இன்கமாக தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, எக்ஸ்பென்சஸில் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிலே பேமெண்ட் மஸ்ட் பி பெய்டு மந்த்லி ஈவன் இஃப் சப்ளையர் டஸ் நாட் டிமாண்ட். ஸோ உங்கள் சப்ளையரே வந்து கேட்கலனா கூட நீங்களாம் வந்து பேமெண்ட் பண்ணணும், அதுதான் வந்து ரூல் சொல்லுது. ஸோ அதனால் இந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து சினாரியோ வந்து பார்க்கலாம். இது வந்து இன்வாய்ஸ் டேட்டு, பேமெண்ட் டேர்ம்ஸு, டியூ டேட் ஆஃப் ஆஸ் பர் எம்எஸ்எம்இ ஆக்ட், ஆக்சுவல் பேமெண்ட், டிடக்ஷனபிள் அலோவபிள் இன் ஃபினான்ஷியல், எந்த ஃபினான்ஷியல் இயரோ அது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2025 வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் கிடையாது. ஸோ வித்தின் 15 daysக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ 15/1/2025 நம்ம வந்து கொடுத்துருக்கணும். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பேமெண்ட் எப்போ 10/1/2025 வந்து கொடுத்துறாங்க. ஸோ அதனால இது வந்து அந்த ஃபினான்ஷியல் இயர்லேயே இது வந்து அலோவபிள். ஸோ செகண்ட் வந்து சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். பட் ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க 25/3/2025 வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இவங்களுக்கு வந்து என்ன 15 daysக்குள்ளே கொடுக்குறோம், பட் ஆனால் பேமெண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால இவங்களுக்கு வந்து 24/25 வந்து டிடக்ஷன். ஏன்னா அந்த இயர்க்குள்ளேயே வந்து இவங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிலீஸ் ஆகிருக்கனால அவங்களுக்கு டிடக்டபிளாக எடுத்துக்காங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும், பட் இவங்க வந்து அக்ரிமெண்ட் போடல. ஸோ சேம் சினாரியோ 15 daysக்குள்ள 10/4/2025 வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஃபினான்ஷியல் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது இது வந்து நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் தான் அந்த இன்வாய்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும். சேம் ஃபினான்ஷியல் இயரில் இந்த இன்வாய்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளைம் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 lakh இருக்குன்னா, ஸோ இந்த 1 lakh வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் இன்கமில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டிடக்ஷன்ஸில் வந்து சொல்லி உங்களுக்கு அந்த நெட் இன்கமில் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஆகும். இப்போ 23/2025 இருக்குது. அதாவது ஒரு 10 daysல வந்து இந்த இயர் முடியுதுப்பா அப்படின்ற போது என்ன பண்ணணும்னா இதுக்கான டியூ டேட் வந்து 3/4/2025 தான் டியூ டேட்டு. பட் நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க வித்தின் த அக்ரிமெண்ட் இருக்கும், மேபி இல்லை 20னா ஒரு 15 ஒரு 45 daysக்குள்ளே வந்து பேமெண்ட், ஏன்னா அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ சாரி, இது வந்து அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 45 daysக்குள்ளே பேமெண்ட் பண்ணனால 24/25 வந்து இதை வந்து கிளைம் பண்ணுறாங்க. இப்போ 23/25 வந்து பார்த்தீங்கன்னா நோ அக்ரிமெண்ட் 35 டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15 days. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 15 days டியூ டேட்டில் வச்சுருக்காங்க. 10/4/2025 வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் என்ன ஆகும், இது வந்து நெக்ஸ்ட் இயரில் தான் வந்து கிளைம் ஆகும்.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நோ, இதில் வந்து அக்ரிமெண்ட் கிடையாது, தப்பாக வந்து அக்ரிமெண்ட் மாதிரி போட்டிருக்கோம், அது மிஸ் ஆயிடுச்சு அது. ஸோ ஓகே, இதுவும் வந்து அக்ரிமெண்ட் கிடையாது, அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து எம்எஸ்எம்இயோட மெயின். ஸோ இதில் கீ டேக்அவே என்ன பார்த்தீங்கன்னா, மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க யார் யாருன்னு எந்தெந்த நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். இது இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸோ வித்தின் டைம் லைனுக்குள்ளே நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்கள் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்லையும் வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவங்க எம்எஸ்எம்இ கஸ்டமரா இல்லையா அப்படின்றது நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபினான்ஷியல் 23, 24, 25ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நெட் இன்கம் வந்து 5 லேக்ஸ் இருக்கு. ஸோ ஓகே. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 லேக் வந்து எனக்கு இப்ப வந்து இதில ஒரு 10 லேக்ஸ் வந்து எனக்கு எம்எஸ்எம்இ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க 10 லேக்ஸ், இந்த 10 லேக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 45 ஆர் 15 டேஸ்க்குள்ள வந்து நான் பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணல. பட் ஆனா நான் எக்ஸ்பென்சஸா வந்து கிளைம் பண்ணியிருக்கேன் அப்படின்னும்போது, உங்க ஆடிட் ஆஃபீஸ்ல என்ன பண்ணுவாங்க, இந்த 5 லேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10 லேக்ஸ் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து 15 லேக்ஸா வந்து இன்கம்மா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இப்ப டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்கம் வந்து 15 லேக்ஸ். ஸோ இதுக்கான டாக்ஸ் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா பே பண்ற மாரி வந்துரும். ஸோ இப்ப இது வந்து 25, 26ல வந்து நீங்க பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு 25, 26ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 16 லேக்ஸ் வந்து இன்கம்மா இருக்கு அப்படின்னும்போது, உங்களுக்கு வந்து இந்த 10 லேக்ஸ் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா, நீங்க ஆக்சுவல் பேமெண்ட் வந்து ஃபினான்ஷியல் இயர் தான் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து 6 லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெட் இன்கம்மா வரும். அந்த 10 லேக்ஸ் வந்து டிடக்டபிள்ல உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணிடுவாங்க. ஸோ ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.